நிலாவில் ட்ரெயினா? நிலாவில் ட்ரெயின்னு சொன்னோன்னே எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பீங்க. அது எப்படி நம்ம நிலாவுக்கு ட்ரெயின் விட முடியும்? இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினேஷன் தான், சினிமாவில் மட்டும் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நாசா இதை வந்து செயல்படுத்த நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நாசா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நிலாவில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார்? நாசா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அங்கே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூணில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாம்பிள்ஸ்லாம் எடுப்பாங்க. அந்த சாம்பிள்ஸ்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிலாவில் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வந்து நம்ம பூமியில இருந்துட்டு இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இதை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அப்போ வந்து பூமியில் இருக்கிற மாதிரியே அங்கே வந்து நிலாவில் வந்து தண்டவாளெலாம் போடுவாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டால் அதில் எதுவுமே கிடையாது. அப்படின்னா எப்படி அவங்க வந்து நிலாவில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் அமைப்பாங்க, எப்போ இந்த திட்டத்தை வந்து அவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி, இந்த திட்டத்தை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாடுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்வெளியில வந்து தங்களோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை வளர்ந்து வர நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளுமே விண்வெளியில வந்து நம்ம ஒரு தனி முத்திரை பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிலாவை நோக்கி எல்லாருமே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா கூட பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 திட்டத்து மூலயமா நிலவோட தென்துருவத்தில் வெற்றிகரமாக சாஃப்ட் லேண்டிங் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஜப்பானும் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக மூணில் லேண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிலவு நோக்கிய ஒரு ஆராய்ச்சி வந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு கடும் போட்டியாக போய் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நாசா இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நிலாவில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து லூனார் ரயில்வே அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. நிலாவில் வந்து தண்ணி இருக்குதா, அங்கே வந்து மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நாசாவோட இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நாசாவோட NIAC அவங்க வந்து நாசா இன்னோவேட்டிவ் டெக் கான்செப்ட், அதை சார்ந்து ஒரு 6 கான்செப்டை அறிமுகப்படுத்தினாங்க. அதில் ஒன்று தான் இந்த லூனார் ரயில்வே. இந்த திட்டத்தை வந்து அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளோட்னா ஃபிளெக்சிபிள் லெவிடேஷன் ஆன் எ ட்ராக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபிளெக்சிபிள்னா வளைஞ்சு கொடுக்குற தன்மை, அது நமக்கு தெரியும். லேவிடேஷன் அப்படின்னா மிதக்கிறது. ஃபிளெக்சிபிள் லேவிடேஷன் ஆன் எ ட்ராக், அந்த ட்ராக்ல வந்து ஃபிளெக்சிபிளாக மிதந்துக்கிட்டே போகிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை சொல்றாங்க. ஸோ இந்த திட்டத்து மூலியமா தான் நிலவோட மேற்பரப்பில் வந்து அவங்க வந்து ஒரு போக்குவரத்து அமைப்பை வந்து உருவாக்க நாசா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிலவோட மூன் பேஸ் கட்டுமானம் மற்றும் அதனோட இயக்கம் சார்ந்த பணிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. சரி, எதுக்காக இந்த ஃப்ளோட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிலவில் வந்து ஏதாச்சும் நம்ம வெட்டி எடுப்பாங்க, ஏதாச்சும் இந்த சாம்பிள்ஸ்லாம் வெட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி வெட்டி எடுக்கிற சாம்பிள்ஸ்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஃப்ளோட் சிஸ்டத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வந்து பூமியில் இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து தண்டவாளம்லாம் போடணுமா, அந்த ஜல்லிக்கல்லாம் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அப்படின்னா வேற எப்படி இந்த மேக்னெட்டிக் மூலயமா இயங்குமான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இது இயங்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நிலவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ராக் மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. அதுக்கான படத்தை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளூ கலரில் அந்த படம் இருந்துச்சு. அந்த ட்ராக் வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு. அதுக்கு மேலே எல்லோவும் ஒயிட்டு கலந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரே தான் வந்து ரோபோட்டாக செயல்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரேல வந்து எடுக்கிற அந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து அந்த ட்ரேல வச்சு தான் ஒவ்வொரு இடத்துக்காக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரே தான் ரோபோட்டாக பயன்படுத்தி ஃப்ளோட்டிங் முறையில் மிதந்துக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு இடத்துக்காக போகும். சரி, ஓகே, அப்போ பூமியில் இருக்கிற தண்டவாளம் மாதிரி நிலவுலையும் நம்ம வந்து தண்டவாளம் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிலவில் வந்து அந்த மாதிரி தண்டவாளம் போட முடியாது. ஏன்னா நிலவில் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இல்லை. அதனால வந்து நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி தண்டவாளம்லாம் போட முடியாது. அதனால தான் இந்த ஃப்ளோட்டிங் சிஸ்டத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த ஃப்ளோட் சிஸ்டத்தை வந்து சயின்டிஸ்ட் எல்லாரும் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் வந்து முழுக்க மேக்னெட்ஸ் மூலியமா தான் இயங்கும். அதாவது மேக்னெட்ஸ் மூலியமா தான் மிதக்கும்னு சொல்றாங்க. இப்போ பூமியில பாத்தீங்கன்னா எப்படி காந்த சக்தி மூலியமா சில ட்ரெயின் போக்குவரத்து, ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து காந்த சக்தி மூலியமா இயங்குது இல்லை, அதோட அட்வான்ஸ் மாடல் தான் வந்து நிலவுல வந்து நாசா பண்ண போறாங்க. சரி, ஓகே, நிலவுல வந்து நம்ம எடுக்கிற சாம்பிள்ஸ்லாம் வந்து அங்க இருக்கிற பொருட்களை வந்து ஒரு ட்ரே மூலியமா நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும்னு சொல்றோம். அப்படின்னா அந்த ஒரு ட்ரேவால வந்து எந்த அளவுக்கு வெயிட்டை வந்து சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேவில் வந்து கிட்டத்தட்ட 30 கிலோ வரைக்கும் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நம்மளால 1 லட்சம் கிலோகிராம் எடை வரைக்கும் நம்மளால
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படி பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ட்ராக்கோட லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரேயோட லென்த்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால ஒரே நேரத்துல 1,00,000 கிலோகிராம் எடை வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை, ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்படின்னா இந்த ஃப்ளோட்டோட வேகம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.61 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1.61 கிலோமீட்டர் வந்து இது பயணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வேகத்துல. ஏன்னா நமக்கு வந்து இந்த நிலவுல வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் போட்டு அது மூலியமா நம்ம ஃப்ளோட் பண்றதுங்கிற ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வேகமா போகணும்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. நாசா இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோட் சிஸ்டத்தை வந்து முழுக்க ரோபோக்களை தான் செய்யறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் மனிதர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து பூமியில உட்காந்துட்டு இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜியில இதை வந்து பயன்படுத்த போறதா சொல்லி சயின்டிஸ்டா சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்படின்னா இது வந்து எப்போ வந்து இது செயல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2030 இந்த காலகட்டத்தில் 2030, 31, 35 இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஃப்ளோட் சிஸ்டம் வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே, நாசா வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய முயற்சியெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. அப்படி இந்த ஃப்ளோட் சிஸ்டம் மூலியமா என்ன நமக்கு பயன் கிடைக்கும், நம்ம வந்து இதை வச்சு என்ன நம்ம ஆய்வு பண்ண முடியும், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து நாசா என்ன சொல்றாங்கன்னா ஒரு 4 விஷயத்த சொல்றாங்க. அதாவது இம்பாக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்த சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், லூனாரோட டெம்பரேச்சர், அடுத்து ரேடியேஷன், லூனார்ல இருக்கிற ரேடியேஷன், சார்ஜிங் லூனார்ல, லூனார் ரிகோலிக் சிமுலண்ட் கண்டாமினேஷன். இந்த 4 இதை பத்தினா இந்த 4 விஷயத்தை பத்தி நம்ம ஆய்வு பண்றதுக்கு வந்து இந்த ஃப்ளோட் வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாசாவோட JPL, அதாவது ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரட்டரி, அங்க வந்து இதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கலிபோர்னியால இருக்கு இந்த லேப் வந்து. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் சிஸ்டத்துக்கான பார்ட்ஸ்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணுற வேலையில வந்து இன்ஜினியரிங்ல ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் வந்து இப்போ வந்து 2வது நிலையை எட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த ஃப்ளோட் சிஸ்டம் வந்து இது வந்து தனியாக ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து தனியாக ஒரு மிஷின் கிடையாது. நாசா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1972க்கு அப்புறம் நிலவுக்கு வந்து மறுபடியும் மனிதர்களை அனுப்ப போகிறாங்க. அந்த ஒரு திட்டம் வந்து இப்போ அதுக்காக முயற்சியில் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2026 செப்டம்பர் மாதம் வந்து தங்களோட அந்த லேண்டிங் நிலால வந்து மனுஷங்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மனுஷங்களை வந்து திருப்பி 2026 வந்து நிலவுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த திட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த ஃப்ளோட் சிஸ்டம். ஸோ அப்படி வந்து நிலவுக்கு போகிற அந்த மனிதர்கள் வந்து அதுக்கப்புறம் நிலவில் போய் இறங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஃப்ளோட் சிஸ்டத்துக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசா தரப்புல வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க. பாய் கைஸ்.